விகடநேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 360 எலெக்ஷன் அப்டேட்ஸில் இன்னைக்கு நம்ம வந்து சின்னங்கள் குறித்து தான் வந்து பார்க்க போகிறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஒரு கட்சி இல்லை கட்சியில் இருக்கிற தலைவர்கள் அப்படிங்கிற எல்லாவற்றையும் தாண்டி அவங்களோட கொள்கைகள், அவங்களோட திட்டங்கள் அப்படிங்கிறதை தாண்டி ஒரு தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் சின்னம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் வந்து வகிக்கும். இதுக்கு வந்து பல உதாரணங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. தென் மாவட்டங்களில் நம்ம வந்து போய் பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கேவா ரெட்டலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து நாங்கள் ரெட்டலை கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஏடிஎம்கேக்கான சின்னம் தான் ரெட்டலை அப்படிங்கிறதை தாண்டி வந்து நாங்கள் ரெட்டலை தான் ரெட்டலை கட்சி தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்ற அளவில் அந்த சின்னம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மக்கள்கிட்ட வந்து ஆணித்தரமாக வந்து பதிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்றளவும் கூட அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுக வந்து கட்சி தொடங்கப்பட்டதற்கு பிறகு வந்து பல்வேறு பிளவுகள் அப்படிங்கிறத அந்த கட்சி வந்து சந்திச்சிருக்கு. ஆனாலுமே கூட இன்றளவுமே தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த அளவுக்கான கட்சி தொடங்கப்பட்டு அந்த 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தமிழ்நாட்டை ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சியாக வந்து அதிமுக வந்து இருக்கு. அதற்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட அந்த இரட்டை இலை அப்படிங்கிற அந்த சின்னம் தான். இன்னைக்கு கூட ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை அப்படின்னு சில விமர்சனங்கள் வருது. கட்சி வந்து பல்வேறு துண்டுகள் அப்படின்னு ஆனாலுமே கூட இரட்டை இலை சின்னத்துக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்னமுமே விழுந்துட்டு இருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. திமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் வாக்காளர்கள் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் திமுகவோட ஆட்சி சரியில்லை, இல்லை ஏதோ அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து சரியா இல்லை அப்படின்னா அவங்களோட ஓட்டு வந்து மாறுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. மாறி கூட போட்டிருக்காங்க திமுகவுக்கு வாக்களிக்கிற ஆட்கள். ஆனால் வந்து அதிமுகவோட வாக்குகள் அப்படிங்கிறது வந்து மாறாத வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை ஆட்சி மீது என்ன விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட பொதுவான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து மாறும். அதாவது ஆட்சியை தீர்மானிக்கிற வாக்குகள் அவங்க வந்து போடுவாங்களே தவிர அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் ஒருபோதும் அதிமுகவை விட்டு வேற ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுல அந்த சின்னம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கடந்த காலங்களில் காங்கிரஸ்க்கு வாக்களிச்ச மக்கள் இன்னைக்குமே வந்து இருக்காங்க. அவங்க அந்த தொகுதியில வந்து கூட்டணியில வேறு கட்சி நின்னா கூட காங்கிரஸோட கூட்டணியில தான் இந்த கட்சி நிக்குதுன்னு சொன்னா கூட எங்க அப்பா வந்து கை சின்னத்துக்கு தான் வந்து வாக்களிச்சாரு, எங்க குடும்பம் வந்து பாரம்பரியமா நாங்க கை சின்னத்துக்கு தான் வந்து நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு போய் கை சின்னத்தை வந்து தேடி பார்த்துட்டு இல்லைன்னு திரும்பி வந்த கதைகள்லாம் வந்து கூட நிறைய நடந்திருக்கு கடந்த காலத்துல. அவங்க கிட்ட பொறுமையா சொல்லி எல்லோருமே கூட்டணியில நிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி புரிய வச்சு அந்த கட்சிக்காரர்கள் வந்து அந்த வாக்குகளை வாங்கின சம்பவங்கள் அப்படிங்கிறது கூட வந்து நடந்திருக்கு கடந்த காலத்துல. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எம்ஜிஆரே தேர்தல் நடக்கும்போது முதல்ல ஒருத்தரை வேட்பாளராக அறிவிச்சிடுறாரு. அவருக்கு தான் அந்த பிஃபார்ம் சிஃபார்ம்லாம் கொடுத்து அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சிருது. வேட்பாளரை மாற்ற வந்து இவர் முடிவு பண்றாரு. வேட்பாளரை மாற்றி வேற ஒருவரை வந்து அறிவிக்கிறாரு. அவருக்கு வந்து இரட்டை இலை சின்னம் வந்து கிடைக்கல. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து சிங்கம் சின்னத்துக்கு வந்து வாக்கு வந்து கேட்கிறாரு. அந்த தாராபுரத்தில் மட்டும் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்காம சிங்கம் சின்னத்துக்கு வந்து கேட்கிறாரு. அந்த தொகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா இரட்டை இலை தான் வந்து வெற்றி பெறாங்க. எம்ஜிஆர் வாக்கு கேட்ட சிங்கம் சின்னம் வந்து 3வது இடத்துக்கு என்னமோ போயிடுறாங்க. அதே போல புவனகிரி தொகுதியில ஜெயலலிதா வந்து வாழைப்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்ட வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி சின்னத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளை தாண்டி மற்ற கட்சிகள் வர முடியாம இருக்கிறதுக்கான காரணங்கள் குறிப்பா காங்கிரஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் ஒரு கட்சி மீது இருக்கிற விசுவாசத்தை தாண்டி கட்சியில இருக்கிற முக்கியமான தலைவர்கள் மீது இருக்கிற விசுவாசத்தை தாண்டி சின்னம் மீது அந்த மக்களுக்கு இருக்கிற விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் புதிய கட்சிகள் பொதுவா நிறைய வாக்குகள் வாங்குறது வந்து ரொம்பவே கடினமா இருக்கு அப்படின்ற கருத்துக்களையும் கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம். இது ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் பெருவாரியான கட்சிகள் அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னம், முதல்ல தேர்தலில் இருந்த சின்னம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் இருந்ததே இல்லை அப்படின்ற வரலாறு தான் வந்து இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சி, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல இருந்த சின்னம் அப்படின்றது வந்து இரட்டை காளை மாடு அந்த சின்னம் தான் வந்து இருந்தது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா கட்சியில வந்து பிரிவு வருது. இந்திரா காங்கிரஸ்க்கு வந்து பசுவும் கன்றும் சின்னம் வந்து கொடுக்கப்படுது. இந்திரா காங்கிரஸ் இல்லாம அந்த பழைய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. பழைய காங்கிரஸ்க்கு வந்து கைராட்டை பெண் சின்னம் தான் வந்து அப்போது வந்து ஒதுக்கப்படுது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸோட சின்னமா கை இருக்கு.
அதற்கு பிறகு வந்து கை வந்து ஒரு ஒரு நிரந்தரமான சின்னமா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி. முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கதிரருவாள் சுத்தியல் அப்படிங்கிற சின்னம் தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னமா வந்து இருந்தது. ஆனா வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்து ஒரு தனியா வந்து ஒரு கட்சி வந்து உருவாகுது. அப்ப 2 கட்சிகள் ஆயிடுறாங்க. அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கதிரருவாள் சின்னம் வந்து கொடுக்கப்படுது. அதே போல இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் அந்த சின்னம் வந்து கொடுக்கப்படுது. இப்போதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா 1989ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடங்கப்படுது. 1991 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் பண்டூட்டி தொகுதியில் போட்டியிட்ட பண்டூட்டி ராமச்சந்திரன் மட்டும் வெற்றி பெறாரு. அவர் அப்ப வெற்றி பெற்ற சின்னம் இல்ல பாமக நின்ன சின்னம் பார்த்தீங்கன்னா யானை சின்னத்துல தான் பாமக வந்து முதன்முறையா நின்று வந்து வெற்றி பெறாங்க. அதற்கு பிறகு மாயாவதியோட அந்த பகுஜன் சமாஜ் அந்த கட்சி வந்து தேசிய அளவுல கட்சியா உருவெடுத்த பின்னாடி அந்த சின்னத்தை வந்து பாமக வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல வந்துடுது. யானை சின்னம் அவங்களுக்கு போயிடுது. அப்பதான் வந்து பாமக வந்து மாம்பழ சின்னத்துல வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாம்பழ சின்னம் வந்து பாமகவோட சின்னமா வந்து மாறுது. நம்ம எல்லோருக்குமே தெரியும் தேமுதிகவோட சின்னம் என்ன சின்னம் கேட்டிங்கன்னா கொட்டு முரசு அந்த சின்னத்தை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் மதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் மதிமுகவுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட சின்னம் கொட்டு முரசு தான் கொடுத்துருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் வந்து மதிமுகவோட ஃபேவரட்டான சின்னமாக பம்பர சின்னம் வந்து எல்லோருக்குமே சிறுவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சின்னமான பம்பர சின்னம் வந்து மதிமுகவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த சின்னமும் இல்லை. நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் வந்து தீப்பெட்டி சின்னத்தில் தான் வந்து துரைவைக்கு வந்து போட்டியிட்டு வெற்றியுமே பெற்றாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆரம்பத்தில் கொடுத்த சின்னம் வந்து சைக்கிள் சின்னம். அந்த சின்னமுமே வந்து ரொம்பவே ஃபேமஸான சின்னம். இன்னும் சொல்ல போனா 96ல வந்து ரஜினி வந்து தமாகவை வந்து ஆதரிக்கிறாரு. தமாக திமுக கூட்டணியை வந்து ஆதரிக்கிறாரு. ஆனா அப்போ வந்து பாட்ஷா அந்த படம் தான் வந்திருந்தது. ஆனா அண்ணாமலை படத்தை வச்சு அந்த சைக்கிள் விஷயங்களை எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி அண்ணாமலையின் சின்னம் சைக்கிள் அப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணிலாம் வாக்கு கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக் சைக்கிள்ஸ்லாம் வந்து சின்ன பசங்க வந்து அப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி சைக்கிள் சின்னமே கூட ரொம்ப ஒரு ஃபெமிலியரான சின்னமாகவுமே மக்கள் மத்தியில் குறிப்பாக சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கவரக்கூடிய ஒரு சின்னமாகவே வந்து இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சின்னமே அவங்களை விட்டு போய் அவங்களுக்கு வந்து தென்னமர சின்னம் பல சின்னங்கள் வந்து கொடுக்கப்பட்டதையுமே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வரிசையில் நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்னா கூட நாம் தமிழர் கட்சி வந்து முதன்முறையாக போட்டிட்டப்போ வந்து இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போட்டியிடுறாங்க. விவசாய சின்னத்துல நிக்கிறாங்க. அப்புறம் ஒரு தேர்தலில் வந்து விவசாய சின்னம் கிடைக்காம மைக் சின்னத்திலையுமே வந்து போட்டியிடுறாங்க. இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தில் அவங்க வந்து அந்த கோரிக்கையை வச்சு அவங்க வந்து அந்த விவசாய சின்னத்தையே வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்க வந்து குக்கர் சின்னத்தில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் வந்து அவங்களுக்கு அது கிடைக்காம பரிசு பெட்டி சின்னத்தில் தான் வந்து போட்டியிடுறாங்க. திரும்பவும் மீண்டுமே குக்கர் சின்னத்துல போட்டியிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கான அந்த சின்னமுமே கூட மாறி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எடுத்தோம்னா கூட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்னா தீபம் உள்ளிட்ட நிறைய சின்னங்கள் வந்து அவங்க வந்து போட்டிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது வந்து அந்த பானை சின்னம் வந்து அவங்களுக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னமா வந்து பானை சின்னம் வந்து மாறி இருக்கு. அவங்களுமே கடந்த கால தேர்தல்களில் மாறி மாறி பல சின்னங்கள்ல வந்து போட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம பார்த்தோம்னா அதிமுக கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக கூட அந்த முதல் இடைத்தேர்தல் மாயத்தேவர் அவர் தான் வந்து அந்த சின்னத்தையே வந்து சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை இலை சின்னம் தான் நம்ம ஆரம்பத்திலே வந்து பெரிய கதையை பார்த்தோம். இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து இரட்டை இலை சின்னத்துக்கும் அந்த மக்களுக்குமான பிணைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இரட்டை இலை சின்னமுமே கூட 1989 தேர்தலில் வந்து முடக்கப்பட்டு ஜார்ஜே 2 அணியா வந்து பிரிகிறாங்க. ஜானகி அணிக்கு வந்து இரட்டை புறா சின்னம் வந்து கொடுக்கப்படுது. ஜெயலலிதா அணிக்கு வந்து சேவல் சின்னம் வந்து கொடுக்கப்படுது. அப்படின்னு சேவல் சின்னத்துல தான் போட்டிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து வட தமிழ்நாட்டுல இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல சேவல் அப்படிங்கிற அந்த பேரோட அடைமொழியோட நிறைய பேர் வந்து அதிமுக வந்து இருப்பாங்க. சேவல் ஏழுமலை, சேவல் குமார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லுவார்னாலாம் வந்து அம்மா காலத்திலே வந்து தேர்தலில் போட்டிட்டவன், சேவல் சின்னத்திலேயே போட்டிட்டவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா பார்ப்பாங்க. அப்படி இரட்டை இலை வந்து முடக்கப்பட்டு இந்த 2 சின்னமும் இருந்தது. பின்னாடி வந்து இரட்டை இலையே வந்து கட்சியோட சின்னமுமாவே வந்து இருந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல முதல் தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகாரம் வாங்கின சின்னம் இன்னைக்கு வரைக்கும் மாறல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலேயுமே ஒரு சின்னம் மாறல அப்படின்னா திமுகவோட உதயசூரியன் சின்னத்தை வந்து நம்ம சொல்லலாம். திமுகவோட உதயசூரியன் சின்னம் வந்து கிட்டத்தட்ட அவங்க போட்டியிட்ட முதல் தேர்தல் 1957 அந்த தேர்தல் முதல் தேர்தலே வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் வந்து
போட்டியிட்டாங்க. போட்டியிட்டு 15 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறாங்க. அந்த 15 எம்எல்ஏக்கள் 1958 மார்ச் 2ஆம் தேதி வந்து உதயசூரியன் வந்து திமுகவோட அதிகாரப்பூர்வமான சின்னமா வந்து அறிவிக்கப்படுது. தேர்தல் ஆணையத்தால அதிகாரப்பூர்வமான சின்னமா அறிவிக்கப்படுது. 1959 உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து அவங்க வந்து அந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல வந்து ஒரே சின்னத்துல வந்து போட்டியிட்ட கட்சியா திமுக தான் இருக்கு. வர்ற 2026 தேர்தலையுமே கூட அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் வந்து போட்டியிடவுமே போறாங்க. இதற்கு நடுவில் வந்து திமுகல இருந்து சண்டை போட்டு வைகோ வந்து வெளியேறி மதிமுக அப்படின்ற கட்சியை வந்து உருவாக்குனப்ப அறிவாலயமும் சரி சின்னமும் சரி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து போர்க்கொடியெல்லாம் வந்து உயர்த்தினாரு. காரணம் என்னன்னா பெருவாரியான நிர்வாகிகளுமே கூட வைகோவோட போயிருந்தாங்க. 9 மாவட்ட செயலா போயிருந்தாங்க, நிறைய பொதுக்குழு உறுப்பினர்கள் போயிருந்தாங்க அப்படின்னு இருந்தப்ப அவர் வந்து சின்னத்துக்குமே வந்து உரிமை எல்லாம் வந்து கோரினாரு. ஆனா பாத்தீங்கன்னா 3/5/1997 வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சின்னம் வந்து திமுகவுக்கு தான் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவரை திமுகவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. ஒரு இடைப்பட்ட அப்படி தடங்கள்லாம் கூட வந்த காலகட்டத்தையுமே தாண்டி தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல திமுகவோட சின்னமா உதயசூரியன் சின்னமே வந்து இருக்கு. இன்னமும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் கிடைத்த அந்த வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து வட தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா வன்னியகுல சத்திரியர் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து மாறுது. அந்த கட்சியில 2 முக்கியமான தலைவர்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து கோவிந்தசாமி படையாச்சி, இன்னொருத்தர் வந்து ராமசாமி படையாச்சி. ஒரு காலகட்டத்தில் ராமசாமி படையாச்சி அப்படிங்கிறவர் வந்து அவங்க தேர்தல்லாம் இப்போ வட தமிழகத்தில் போட்டிட்டு எம்எல்ஏக்கள்லாம் வெற்றி பெறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமசாமி படையாச்சி காங்கிரஸ்க்கே வந்து போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, அதுதான் இந்த 2 பேரும் சேர்ந்து நடத்தின கட்சி, அதை வந்து கலைச்சிடுறாங்க. ராமசாமி படையாச்சி காங்கிரஸ்க்கே வந்து போயிடுறாரு. அப்போ கோவிந்தசாமி படையாச்சி வந்து உழவர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாரு. 2 பேருமே சேர்ந்து இருக்கும்போது தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியா இருக்கும்போது அந்த கட்சியோட சின்னம் வந்து சேவல் சின்னம் தான் வந்து இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து திமுக வந்து தேர்தலில் போட்டியிடுறது அப்படின்ற முடிவே எடுக்கல. திமுக வந்து 1956 திருச்சியில நடந்த மாநாட்டில் தான் தேர்தலில் நம்ம போட்டியிடுறோம் அப்படின்ற முடிவே வந்து எடுக்கிறாங்க. 57 போட்டியிடுறாங்க. கிட்டத்தட்ட 49 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு தான் வந்து தேர்தலே வந்து போட்டியிடுறாங்க. அப்ப திமுக தேர்தலே போட்டியிடாத காலம். அப்போ வந்து கோவிந்தசாமி படையாச்சி அவரோட கட்சி வந்து தமிழ்நாடு உழவர் கட்சி இருக்கு. அப்ப அறிஞர் அண்ணா வந்து கோவிந்தசாமி படையாச்சிக்கு வந்து சில ஆலோசனை வந்து வழங்குறாரு. நீங்க வந்து உங்களோட கட்சிக்கு வந்து ஏற்கனவே அந்த சேவல் சின்னத்தை வந்து வச்சுக்காதீங்க, நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்தை வந்து வாங்குங்க, இந்த சின்னத்தை வந்து நீங்க கேட்டு வாங்குங்க, அதன் மூலமா வந்து நீங்க தேர்தலில் போட்டியிடுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குறாரு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தற்போது திமுகவோட அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம் உள்ளிட்டவர்கள்லாம் அப்பவே வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயிக்கவும் வந்து செய்கிறாங்க. ஸோ உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து போய் எல்லோருக்கிட்டையுமே சேர்ந்துருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், பழைய படங்கள் எல்லாம் எம்ஜிஆர் படங்களில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உதயசூரியன் சின்னத்தை வந்து பயங்கரமாக படங்களில் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணி பயங்கரமாக சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து கோவிந்தசாமி படையாச்சியுமே திமுகவுக்கு வந்து வந்துடுறாரு. 1957 தேர்தல் வருது. அப்போ திமுக வந்து போட்டியிடணும். என்ன சின்னம் அப்படின்னும் போது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அண்ணா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் வந்து 2 விஷயத்தை வந்து முக்கியமாக அண்ணா வந்து குறிப்பிடுறாரு. என்ன விஷயம்னா, ஒன்று, உதயசூரியன் சின்னத்தை வந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்து ஒதுக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சின்னத்தை வைத்திருக்கிற கோவிந்தசாமி படையாச்சி, இதுக்கு முன்னாடி வச்சு ஜெயிச்சிருந்த கோவிந்தசாமி படையாச்சி இப்போ எங்கள் கட்சியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாரு. அதையும் தாண்டி எங்கள் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் இந்த சின்னத்தில் நின்று வெற்றியுமே பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முன் வச்சு 1957 தேர்தலில் உதயசூரியன் சின்னம் கிடைக்குது. அதுலேயுமே ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே அது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே கூட பெருவாரியான இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால தான் அந்த சின்னம் வந்து 1958 தேர்தல் ஆணையத்தால் திமுகவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக அந்த சின்னம் வந்து மாறுது. இன்னும் சொல்ல போனால் கோவிந்தசாமி படையாச்சி அவரோட பையன் கூட ஏஜி சம்பத், அவர் கூட வந்து திமுகவில் தான் வந்து இருந்தார். அப்புறம் இப்போ அவர் வந்து பாஜகவில் இருக்காரு. இப்படி திமுக சின்னம் வாங்கினதுக்கான வரலாறு அப்படிங்கிறதே மிகப்பெரிய வரலாறாக இருக்குது. அதையும் தாண்டி இந்திய அரசியல் வரலாற்றில், குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி முதன்முறையாக அங்கீகாரம் வாங்கும்போது இருந்த சின்னம் வந்து கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கிற சின்னமாகவுமே வந்து திமுகவோட உதயசூரியன் சின்னம் வந்து இருக்கு. ஸோ தேர்தல் காலத்தில் சின்னத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் இரட்டை இலையை வச்சும் இப்போ வந்து நம்ம உதயசூரியன் சின்னத்தை வச்சு பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். தேர்தல் காலத்தில் இல்லை கடந்த கால தேர்தல் வரலாற்றில் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள்.
நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.